கல்யாணம் பொண்ணா அலங்காரம் பண்ண போற பூஜாவை. ஆமா, சும்மா செகப்பு சரி கட்டினதும் தேவதை மாதிரி இருக்கீங்க. போட்டா பாத்துருவோம். சொக்கத்தங்க ஜுவல்லரி இன்னைக்கு. ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி தான் சுத்திட்டு இருக்கேன். ஆமா, ஹாய் செல்லம்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து பூஜா குட்டிக்கு மேக்கப் போட்டு அழகு பார்க்க போறோம். அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன டிஃபன் பண்றோம், என்ன லஞ்ச் பண்றோம், கூடவே அதெல்லாமும் நம்ம பார்க்கலாம் வாங்க. சரியா? ஓகே. காலையில டிஃபன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம் வாங்க. காலையில் பாருங்க விளக்கு காலையில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு. அங்கே உள்ளேயும் முருகனுக்கும் ஏற்றிட்டேன். இப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா ஜெய் குட்டிக்கு டிஃபன் கட்டிட்டேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர் கடையிலேருந்து வந்து ஆமாம், எடுத்துகிட்டு போவான். அதை வந்துட்டான் பாருங்க, அதை பாருங்க. டாய் கண்டுக்கலாம், காது கேட்டு வருவான். கொஞ்சம் கோபமாக இருக்கான். ஏன், என்னவா? காலையில் கறி வாங்க அமிச்சேன், மீன் வாங்க போயிட்டு வந்தான். அதான் மீன் கறியெல்லாம் ஒன்றா தான் வாங்கிட்டு வந்தான். வருஷா விட்டுட்டு இப்போ எண்ணெய் அரைச்சின்னு இருக்கான், வேர்க்கடலில் ஓடின்னு இருக்குது. அந்த கேப்பில் போயிட்டு இலை வாங்கின்னு வாடா அப்படின்னு அனுப்பிச்சிக்கிறேன். இருடா, உனக்கு அப்படியே கூடையிலே கொடுத்துட்றேன். எத்தனை வரேன். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் எங்களுக்கு ஆசையாக பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம், கூட அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக என் கவரோடு தூக்கி வைக்கிறது தானடா. இருடா, பாத்திரம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்படியே இதில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு உள்ளே வச்சிடறேன். இவ்வளோ லஞ்சு இவருக்கு அட்டுறது தான், பழம் கூடன்னு உரிச்சு போட்டு குத்து அனுப்புறது தான். எண்ணெய் வந்து காலி ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு, கடலை எண்ணெய். அதனால சரி எடுத்துட்டு வாடா. தூக்கோட எடுத்துட்டு வந்துருவோம் வீட்டுக்கு. ஆமாம், இந்த ராஜா சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு 25 அப்புறம் டேய் கழுவு வேணாம், நல்லா தொடச்சிட்டு ஊற்றி எடுத்துன்னு வந்து. ஓகே, உள்ள போகலாமா? உள்ள போகலாம் மம்மி. பை. பூ இல்லை வீட்டில், அதனால அப்படியே விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். சாயந்தரம் வாங்கிட்டு வந்து கட்டி போட்டுடலாம். ஓகே விளக்கு ஏற்றிட்டேன். சூப்பர் மம்மி. கிச்சன் போயிடலாமா? வாங்க போகலாம். காலையில் டிஃபன் வந்து சுட சுட சூப்பரான பொங்கல். இங்கே பாருங்கள், நல்லா முந்திரி போட்டு மிளகு சீரகம் போட்டு அருமையான ஒரு பொங்கல். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பருப்பு கடைஞ்சி சாம்பார். பொங்கலுக்கு அதுதான் செம்மையாக செட் ஆகும், அருமையாக இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவடை. இதுதான் காலையில் டிஃபனு. மதியத்துக்கு என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட்டு ஈரல் வாங்கிட்டு வந்திருக்கோம். இவ்வளோ தான் கிடச்சிது இன்றைக்கி, புதன்கிழமைல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். சிக்கன் வந்து 65 போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. மீன் பாருங்கள், இது விரால் மீன் குழம்புக்கு. ஓகே. இது வந்து வறுவலுக்கு பிரித்து வச்சிட்டிங்க. சமைக்கும் போது பார்க்கலாம். அப்படியே மீன் குழம்பு வதங்கிட்டு இருக்குது. மீன் குழம்புக்கு தான் வதக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பக்கம் வடை போட்டுருக்குறோம். சூப்பர் மம்மி. ஒன்று பார்க்கலாம். குக்கரில் வந்து மட்டன் வந்து கொஞ்சோண்டு பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக வந்துட்டு இருக்குது. என்னம்மா பண்ணுற? இந்த யாரை காட்டுறோம்ப்பா, இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஃபுல்லாக ப்ராடக்ட் ப்ரமோஷன் ஒன்றைக்கு நேற்று அது இருக்கட்டும். ஆட்டை பாக்ஸ்லாம் ஆகி வந்தது. அதெல்லாமே இப்போ எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அம்மா தான். போட்டுட்டு இது உள்ள வெயிட்டாக இருக்குது, என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே அந்த உடஞ்சது ஒன்று வந்ததுல்ல, அது நினைக்கிறேன். அதுவா? இல்லை வேற என்னமோ வெயிட்டாக இருக்குதுடா. சரி, பார்த்துக்கலாம். இந்த பேக் எடுத்து உள்ளே மேலே போடுமா? ஓகே. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆயிடுச்சா? ஸ்வீட் இது இதங்க சோம்பொப்படி. வேறு என்ன ஸ்வீட்டு வருஷா குட்டி வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து ஜாங்கிரி வருஷா குட்டி வாங்கினது. எனக்கு என்ன ஸ்வீட் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. பாதுஷா இது எனக்கு பிடிச்சது. ஆமாம், சோம்பொப்படி. இது வந்து ஒரு அன்பான ஃபேமிலியிலேருந்து அன்பாக நமக்கு கொடுத்து விட்டாங்க சோம்பொப்படி. இது அவ்வளோதான். பாருங்கள், எத்தனை வாட்டி ஏற கட்டினாலும் இதுவும் வந்து சிப்ஸ் வாங்கிட்டு வந்து தான் வருஷா குட்டி. இருக்கட்டும். இந்த இது வந்து கண்ணாடி சாக்லேட்டு எல்லாம் இப்போ சாப்பிட்றதுக்கு. டக்குன்னு 5 நிமிஷத்தில் ஏற கட்டாங்க. ஆமாண்டா,
என்னம்மா பண்ற? விரால் மீன் குழம்புடா. ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், முட்டை வறுக்க போகிறேன். முட்டை வேந்துட்டு இருக்குது. ஈரல் பாருங்க, ஈரல் வறுவல். சூப்பரு. ஈரல் இவ்வளோ தான் கிடச்சிதான். கிடைச்ச வரைக்கும் வறுக்கிறோம். நம்மளோட கடலை எண்ணெய் பாருங்க எவ்வளோ பியூராக, அரைச்ச உடனே எடுத்துகிட்டு வரட்டும். அடியில் எவ்வளோ தங்கி, இங்கே பாருங்க. இன்னும் தெரியணும். இப்போ அவசரத்துக்கு எடுத்துட்டோம். ஓகே ஓகே ஓகேடா, பார்க்கலாம். சமைச்சிருங்க. நான் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, மேக்கப் போட்டுட்டே இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. கைஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஜெயஸ்ரீ. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோல்டன் சாரீ லுக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களே தான் இந்த டைம் வந்திருக்காங்க. எப்படி இருந்துச்சு லாஸ்ட் டைம் ரீச்சு? நல்லா இருந்துச்சா? ரீச் சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஓகே. ஸோ செகண்ட் டைம் நம்ம பண்ண போகிறோம். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சாரீ பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் இது ப்ளவுஸு, இது சாரீ, இது நாங்கள் ஷால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். லுக்கெல்லாம் ஆல்ரெடி நாங்கள் டிசைட் பண்ணி ஹேர் ஸ்டைல் எல்லாமே பண்ணிட்டோம். இவங்க வந்து கூட ஹெல்ப்காக வந்திருக்காங்க. ஹாய் வந்திருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணிடலாம் நம்ம. கைஸ், மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அவங்க பார்த்திங்கன்னா க்ரிம் பண்ணுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா என்ன இது கிளென்ஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் கிளென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஃபோர் இப்படி தான் நான் இருக்கேன், ஆஃப்டர் எப்படி இருக்கணும் அப்படியே பார்க்கலாம். புண்ணியாக்கா ஹாய் பூஜா. ஹாய். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேக்கப் தான் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் பார்த்தீங்கன்னா க்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. க்ரீம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஐ மேக்கப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐ மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன இங்கே போட்டிங்க? ப்ரைமர் போட்டிருக்காங்க. பூஜா பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போட்டு வெயிட் பண்ணுறாங்க. எதுக்காகனா கல்யாணம் பொண்ணா அலங்காரம் பண்ண போகிற பூஜாவை. ஆமாம், அடிக்கடி கல்யாணம் பொண்ணா அலங்காரம் பண்ணி பார்க்கணும் எங்களுக்குலாம் ஆசை. லட்டுவை ஸோ இன்றைக்கும் பண்ணி பார்த்துட வேண்டியதுதான். பொண்ணு சேல்ஸ் ஆயிடுச்சு. ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. பொண்ணு நல்லா இருக்கு. நான் தான். ஐயோ, oh my god, I feel very bad. Thank you. இந்தாங்க. இன்னைக்கு கல்யாண பொண்ணு பூஜா தான். ஓகே. நான் கல்யாண பொண்ணு ஃப்ரெண்டு, தோழி, மணப்பெண் தோழி. பூஜா, how do you feel? ஒரே இடத்துல உட்காந்துட்டாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பூஜாவை இப்படி 1 ஹவர்லாம் ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. ஆனா இந்த அக்காவோட கைவண்ணம் எப்படின்னா உட்கார வச்சுட்டாங்க. அவளே எந்திரிச்சு போகணும்னு நினைச்சாலும் எந்திரிச்சு போக முடியாது. சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க ஒருத்தங்க. இப்படி சொரிய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியலையே. மாட்டிக்கினாங்க ஒருத்தங்க. பார்ப்போம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். பார்க்கலாமா? ஜெயஸ்ரீ அக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ பாப்பாக்கு? ஹேர் ப்ரஷ் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். அழகா பண்றீங்களே. நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லை, இப்பதான் ஸ்ட்ரெயிட்டா பாக்குறேன். நல்லா காத்தடிக்குது மூஞ்சி. ஃபேனோட ஹேர் ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க அக்கா. நல்லா இருக்கு. இது வரைக்கும் நான் இப்படிலாம் பார்த்தது இல்லை, புதுசா இருக்கு எனக்கு இதெல்லாம். இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பூஜாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 75% ஒர்க் முடிஞ்சுது. ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட்டு பிரைட் ஷூட் பண்ணும்போது நான் பூஜா கூட இருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு நேரில் பார்க்க போகிறோம் பூஜாவை. பார்ப்போம் எப்படி இருக்காங்கன்னு. பூஜா இப்போ காற்று வாங்கிட்டு இருக்காங்க. ஆர்டிஷனோட எனக்கு இது நல்லா செட் ஆகும். பாருங்க, பூஜாக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 85% ஃபினிஷ்ட். பர்சன்டேஜ் வைஸா சொல்லி. ஆமாம், இப்போ வந்து பிந்தியும் லிப் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. புடவை அடுத்தது அது நான் அக்கா ஆல்ரெடி ஃப்ரீ ப்ளீட் எடுத்து வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ அது பட்டுன்னு முடிச்சிருவாங்க. உனக்கு இப்போ 6 கை இருக்கு பூஜா. ஸோ அக்கா புடவை கட்டினாங்கன்னா இந்த அக்கா பின் பண்ணுவாங்க, நான் ஜுவல்லரிலாம் போடுவேன். ஸோ உனக்கு டப்புன்னு முடிச்சிடும் பாரு. அம்மா சொல்கிற மாதிரி பட்டுன்னு ஃபடாஃபட்னு வேலையை முடிச்சிடும். ஃபடாஃபட். ஹேமக்கா, பூஜா எப்படி இருக்கா?
அப்படியே ஆச்சரியமா பார்த்துன்னுக்கிறேன். பாருங்க பூஜாக்கு மேக்கப் பண்றது அம்மா எவ்வளவு பூரிப்போட வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்குது. நானும் ரொம்ப நேரமா சத்தமே இல்லாம இருக்குதே, வந்து பார்த்துட்டு போலாம்னு வந்தேன். நாங்க சர்ப்ரைஸா கூட்டு வரலான்னு பார்த்தா நீங்க பாதியிலே வந்துட்டீங்களே. ஃப்ளார்ஸ் கீழே இருக்குக்கா. ஃப்ரிட்ஜில் பூ இருக்கு. ஓகே எடுத்துட்டு வரேன். பூஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பூ சுத்திட்டு இருக்காங்க. பூஜா காதுல பூ சுத்த முடியாத காரணத்தினால இப்போ பூஜாவோட முடியில பூ சுத்திட்டு இருக்காங்க. ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு தெரியல. லாஸ்ட் டைம் நான் பார்த்தது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு. 2 கொடுத்ததுனால கொஞ்சம் வெயிட் தலையில ஏத்துறாங்க. ஒரு 10 முழம் பூவை தலையில ஏத்துறாங்க. இப்பதான் ஏத்தியாச்சா? அவ்வளவு லென்த். இன்னும் அங்க வேற பூ இருக்கு பாருங்க, அதை காட்டுங்க. அங்க கொஞ்சம் பூ இருக்கு, இங்க கொஞ்சம் பூ இருக்கு. இங்க முன்னாடி இருக்கேன் அந்த பூ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் பர்சன் எனக்காக வாங்கிட்டு வந்தது. அது தலையில ஸ்பெஷல் பர்சன் என்னன்னா வரும்போதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டே தான் இருக்காரு. பூங்கொத்து அப்படியே ரோஸ் கொத்து கொத்தா வாங்கிட்டு வராரு. ஆனா தேவைப்படுறவங்க வைக்கிறாங்களோ இல்லையோ கூட இருக்கிற நாங்களா தான் அந்த பூ வச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகுது. பூஜாக்கு ரோஜாவா வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ரோஜா லட்டுக்கு ரோஜா தான் பிடிக்கும்ன்றதால மல்லியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதான் அந்த மல்லி அங்க இருக்கு, அது மேல வச்சுக்கலாம்னு வெயிட் பண்றோம். இப்படி பிடிக்கிறேன். நீங்க இந்த பூல என் தலையில நான் வச்சதே கிடையாது. பாருங்க பாத்தீங்களா? இப்படியே இருக்க போறேன் நான். அவ்வளவுதான், அப்படியே ரோபோட் மாதிரி நிக்க போறாங்க. ஆல்ரெடி நான் ரோபோ மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டுல. அவ்வளவுதான். ஆனா பாருங்க கிட்டத்தட்ட 1.5 hour இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க பூஜா. அதுக்கும் மேல இருக்கும். 2 hours ஆயிருக்கும். 2 hours ஆயிருக்கும். பாப்போம். 10:30க்கு வந்தோம். இப்ப 12:30 ஆகும் கண்டிப்பா. இருக்கட்டும். ஓகே தானே? ஓகே பாப்போம். இவ்வளவு நேரம் சிரிக்க வச்சு சுகன்யா அப்படின்னு நினைப்பாங்க. ஹேர்ஸ்டைல் போயிட்டு இருக்கு. ஏதோ பண்ணி எப்ப பண்ணு இன்னொரு வாட்டி. அப்படி வந்து பூஜாக்கு போட்ட மேக்கப் ஃபுல்லா அப்படி ஒரு மார்க் போட்டு கழிச்சிருவேன். இரு லிப்பம் போட்டு வரேன் நான். அதான் ஹெவியா தெரியும். பூஜு என்ன ரெடியா? ரெடி. இது இங்க மேல சுத்துற பூ எனக்கு சந்தோஷமா இருக்கு. தூக்கிட்டு சுத்தும் போது தெரியும். காலையில அம்மா சொன்னாங்க இந்த பூ வச்சுக்குமா, இந்த பூல வைக்க கூடாதுமா அப்படின்னு. இந்த பூ வச்சுக்கோ நல்லா இருக்கும் அப்படி சொன்னாங்க. இல்ல நான் வந்து ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரியாது என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு காட்ட ஃபுல்லாவே மல்லியா தான் இருக்கு. அப்ப எடுத்துட்டு வாங்க அந்த பூ உடனே அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கின மாதிரி. இப்ப கரெக்டா அதை வந்து ஒரு மெமரிஸ்க்காக கூட சேர்த்து வைக்காதீங்க, தனியா வைங்கன்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்க மேல வைக்கிறாங்க. அது ஜாலியா இருக்கு எனக்கு. என்ன சந்தோஷம் பாருங்க பூஜாக்கு. ஹேர் ஸ்டைல் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுதான் பேக் சைடு ஹேர் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற லுக்கு. ஆஃப்டர் saree கட்டினதுக்கு அப்புறம் பாப்போம். ஓகே ஓகே. இதுவே எனக்கு ஆசம் ஃபீல் கொடுக்குது. சோ கியூட். தேங்க் யூ. பூஜாக்கு முடி அடர்த்தியா இருக்குன்ற ரீசனால பூ கொஞ்சம் கம்மியா தர்ற மாதிரி இருக்கு. பூஜா உனக்கு பிடிச்சிருக்கா? கலர் ரொம்ப அழகா இருக்கு உனக்கு. ரெட் தான் சார் அப்படின்ற மாதிரி. சிகப்பு ட்ரெஸ் போட்டா தேவதை மாதிரி இருப்பாங்க சார்னு தனுஷ் வருவாள். யாரடி நீ மோகினிலா அந்த மாதிரி இருக்கு. சும்மா சிகப்பு saree கட்டினதும் தேவதை மாதிரி இருக்கீங்க. போட்டா பார்த்துருவோம். பின்னாடி காட்ட முடியுமா? வாவ், பிளவுஸ் ஆசமா இருக்கு. தாஜ்மஹாலை கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருக்கு. இந்த 50 kg தாஜ்மஹாலுக்கு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு பிளவுஸ். சாரி 50 இல்ல 60 kg. 60 kg. அச்சச்சோ அச்சச்சோ காலேஜ் படிக்கிற லட்டுனே நினைச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு. அச்சச்சோ தெரியலையேம்மா எனக்கு. என்ன ஜெயஸ்டேக்கா உங்களுக்கு பண்ணி விட்டு இருக்கீங்களே, எப்படி இருக்கு பிரைடு பார்க்க? சூப்பரா இருக்குன்னு தான் நாங்க சொல்றோமே. உங்களோட பிரைடு எப்பயுமே சூப்பரா தான் இருக்கும். நானும் கூடிய சீக்கிரத்துல இந்த அக்கா கிட்ட தான் மேக்கப் பண்ண போறேன். ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது வாழ்க்கையில. பண்ணிடுவோம். ஆனா அக்காவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு தான் தெரியல. கடிச்சிரும். சரி தேங்க்யூ. உங்களுக்காக ஃப்ரீ பண்ணிட்டு வர சொல்றேன் நான். ஓகே. கொஞ்சம் பார்க்கலாம் இல்லைடா. கண்ணை தரக்கூடாதா? கண்ணை முட்டாங்களா பாருங்க. பூஜாவை இவ்வளோ நேரம் அமைதியாக உட்கார வச்ச அக்கா இப்போ கண்ணை கூட திறக்க விடலை.
கண்ணை மூட வச்சுட்டாங்க. பூஜா தைரியமான நாள் தானே, இப்போ திறந்து காட்டு. பேச முடியாதா? பேச முடியாதா? வாய் பாப்போம், அதையும் கேப்சர் பண்ணிடுறேன். எங்க பூஜை வாய் மூடிட்டு இருந்த தருணம் சொல்லிட்டு போட்டுரு வேண்டியதா தம்ப்லைன்ல. பூஜாவுக்கு ஐ மேக்கப் போயிட்டுருக்கு. பார்க்கவே லுக்கு செம்மையாக இருக்குது. இன்னும் ஜுவல்ஸ்லாம் போட்டால் பிரைடு ரெடி. என்ன பிரைடு ஜாலியாக இருக்கா? ஐயோ, பூஜாவுக்கு பிரைட் மேக்கப் பண்ணாலே ஹாப்பி தான். பொண்ணு ரெடி ஆயிடுச்சு. பொண்ணு ரெடி ஆகி 3 மாதம் ஆச்சு. என்ன ஹேமாக்கா அப்பப்போ வந்து பாக்குறீங்களே பொண்ணு? சாரி கலர் சூப்பரா இருக்கு. ஆரி ஒர்க் அருமையா இருக்குது. கொஞ்சம் நல்லா செட் ஆயிருக்குல்ல சாரி. செம்மையா இருக்கா. என்ன பூஜா ஒரே ஹாப்பினஸ் தான் பழக்க தோசத்துல. இல்ல லைட்டா தான் போட்டுருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டு பிளிங்க் அழகா இருக்கு. பூஜா அழகா இருக்கீங்க. இந்த லிப் கலர் உனக்கு சூட் ஆயிடுச்சு. என்ன லிப்ஸ்டிக்னு பார்த்து அக்கா நின்று எடுத்துரு. மனோரமா மாதிரி 4 கலரா? அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தரமில்ல. அவ்வளோதான். அக்கா பூஜாவோட வாயும் இப்போ மூட போகிறாங்க. பூஜாவால் இனிமேல் பேச முடியாது. பூஜாவுக்கும் சேர்த்து நான் டப் பண்ணுறேன். ஓகே, இனி பிந்தி தான் வைக்கணும். பிந்தி வச்சுட்டு ஜுவல்ஸ் போட்டால் ஃபினிஷிங் ஆகிடும். பிரைட் ரெடி. பொண்ணு ரெடியாகி 3 மாதம் ஆகுது. மாப்பிள்ளை தான் எங்கே ரெடியாக இருக்காரு தெரியல. அப்படியா? என்ன இது இப்படி ஒரு ஷாக்கான நியூஸ் சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் பார்த்தது உண்மைதான். என்னோடய ஃபியான்ஸே என்னோடய ப்ரைடல் மேக் ஓவர் லுக்கை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதும் அவரையும் உங்களுக்கு வீடியோவில் ரிவீல் பண்ணுறோம். ஸ்டே டியூன் வித் பூஜாஸ் கிச்சன். என்ன லட்டு ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சா? எவ்வளோ மணி நேரம் உட்கார வச்சாங்க அக்கா? ஜெயஸ்ரீ அக்காவோட கைத்தருமை என்னன்னா, லட்டு ஒரு இடத்துல 3 ஹவர் உட்கார வச்சிட்டாங்க. நைஸ். பூஜா லைட்டாக இங்கே பாரு. மூஞ்சியும் கையும் மேட்ச் பண்ணணும். இது போட்டுட்ருக்காங்க. அக்கா பார்த்து சரிங்க. லைட்டா சின்சியராக வேலை பார்க்குறீங்களே. கவனிக்கல, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்து. சொல்லு லட்டு, எப்படி இருக்கு உனக்கு? ஃபீல் சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு? சூப்பரா ஜெயஸ்ரீ அக்கா வரலாங்க. இப்போ தம்பி வராப்ல. வாடா 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 உள்ள வாடா. சூப்பரா இருக்கு. நல்லாக்கா? இதுல நிறைய டிசைன்லாம் வர போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. திரும்ப ஆமாடா, ஃபுல்லாவே டிசைன் தான்டா. பாத்துக்கு ஜெய், ஃபியூச்சர்ல உன்னோட வைஃப்க்கு அவங்களே புக் பண்ணிடலாம். அவ்வளவுதான். அக்கா 2 கல்யாணத்துக்கு புக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓ மை காட், ஹரி 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 கல்யாண மாப்பிளைக்கு வைக்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிக்கா, தேங்க் யூ. அப்போ அக்கா உங்களுக்கு 3 கல்யாணத்துக்கு பிக்கப் ஆயிடுச்சு, புக்கிங் ஆயிடுச்சு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. ஓகே, நம்ம ஃபோட்டோ ஷூட் போயிடலாம். இப்போ கேமராமேன் வந்துட்டாங்க. நான் லட்டு ரெடியா? How do you feel? ஜெயஸ்ரீ அக்கா லட்டுவை செதுக்கிட்டாங்க சேலை மாதிரி. கேமராமேன் நல்லா ரெடியாக இருக்காங்க. எப்போ லட்டுவை கேப்சர் பண்ணலான்னு. ரெடியா? It's coming, reaching out, reaching.
நீங்களே ஸ்லோ மோஷன் தான் எடுப்பீங்க, நானும் ஸ்லோ மோஷன். கொஞ்சம் வேகமாக நடந்தா ரவுடி மாரி ஆயிடுறேன் டக்குன்னு. அதுதான் ஒரிஜினல் ஓஜி. அப்பப்போ ஓஜி வெளியே வராங்க. ஹாய் பூஜா. ஹாய். இப்போ தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோக்கு எல்லாத்துக்கும் போஸ்ட் கொடுத்தேனான்னு கேட்டால் அவரை தான் கேட்கணும். அவர் எல்லாரும் எனக்கு கலாய்ச்சிட்டே இருந்தார், ஃபோட்டோ நீங்கள் கொடுக்கலாம் போஸா அப்படின்னு. ஒரு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. ஆமாம், நல்லா சொல்லி கொடுத்தாரு. சூப்பராக ஃபோட்டோக்கெலாம் போஸ்ட் கொடுத்துருக்க, வீடியோஸும் வரும் அப்கமிங் வீடியோஸில். இது மேபி இந்த vlog அப்லோட் பண்ணும்போது ரீல் கூட அப்லோட் ஆகிருக்கலாம், ஏன்னா தெரில, எடிட் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சூப்பராக எடுத்தாச்சு. அவர் தான் கேமராமேன். ஜெயஸ்ரீ அங்கே பின்னாடி இருக்காங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, ஒரே நிமிஷம். அவர் வந்துடுவார். ஒரே ஃபோட்டோ 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துறேன். தூங்கியே விட்டானடா. ஃபோட்டோஷூட் எல்லாமே முடிஞ்சு. இவ்வளோ நேரம் வெயிலில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே எடுத்துருந்தோம். ஸ்டே பாருங்கள் அப்படியே இருக்குது. எடுத்து முடிச்சுட்டு இப்போ தான் மேலே வந்திருக்கோம். அவ்வளோதான், பொம்பளை வேஷத்தை நம்ம கலைச்சிருவோமா? வாங்க கலைப்போம். ஏண்டி அழகா இருக்க, தேவர் மாதிரி இருக்க, பொம்பளை வேஷம்னு சொல்ற. கேமராமேனே பரவாயில்ல போல இருக்கே. நம்மளே கலாய்ச்சிக்கிட்டோம். அப்பதான் யாரும் கலாய்க்க மாட்டாங்க. கேமராமேன் வச்சு செஞ்சாரு பூஜாவை. சரியான கலாய். நீ குடுக்கலாம் போஸ் போஸ் நல்லா கொடுக்கணும், போஸ் தான் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு, கலாய்க்கிறாரு. சரி ஓகே, ஏதோ நம்மளால முடிஞ்சது. இந்த சாரியும் மேக்கப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஜெயஸ்ரீ சூப்பராக பண்ணியிருக்கீங்க, செம்மையாக இருக்குது. எல்லாருமே நல்லா இருக்கு சொன்னாங்க. செம்ம நல்லா இருக்கா சுகன்யாக்கா? அழகா இருக்கு. பொன்மொழிகளால் 2 வார்த்தைகள் போடுறது. சாதாரணமாவே லட்டு நான் தேவதை மாதிரி பார்ப்பேன், இப்ப தேவதை மாதிரியே வந்துட்டாங்களா, அந்த அளவுக்கு நீ ஃபுல்லா ரசிச்சு பார்த்தேன். ரெட் செட் ஆகுமான்னு லைட்டா யோசிச்சேன். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஸ்ரீ எடுத்துட்டு சொன்னேன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு இந்த கலர். தேங்க்யூ. இப்போ நான் வேற ஒல்லியா வேற ஆகிட்டு இருக்கேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. ஷேப்லாம் தெரியுது, இப்போ தான் ஷேப்பு சுந்தரியா இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை கழட்ட போறேன், கலைக்க போறேன். அதனால தான் சரி ஓகே நம்ம ஃபைனல் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சூப்பராக போச்சு இந்த டேவே. ஜாலியாக அப்படியே ஒரு 3 hours மேக்கப்பு, ஒரு 2 hours ஃபோட்டோ ஷூட்னு செமையாக போச்சு. ஓகே பார்க்கலாம். நான் இப்போது பொம்பளை விஷயத்தை கழிச்சிட்டு வந்துடுறேன். சொக்கத்தங்க ஜுவல்லரி, சொக்கத்தங்க ஜுவல்லரி அப்படின்ற மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, பாய் 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 பாய். என்ன மம்மி இவ்வளோ நேரம் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எங்களுக்காக வெயிட் பண்ணியா? நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பாவம் அம்மாவும் சாப்பிடல. நாங்கள் சாப்பிட மணி 6 ஆகிடும். பேனர்ஜி மாதிரி இருக்கு. மணி 5 ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம் இப்போ தான். எங்கள் கூட அக்காவும் சேர்ந்து சாப்பிடல. சுகன்யா அக்காவும் இப்போ தான் சாப்பிட்றாங்க. ஜெயஸ்ரீயும் இப்போ தான் சாப்பிட்றாங்க. டேஸ்ட் தள்ளுதா? பசியில் ஒன்றும் டேஸ்ட்டே இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். அதுவும் இப்போ டேஸ்ட்டாக வேறு இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்?